காசு கொடுக்குறாங்க, ஆனா விவசாயிகளுக்கு இன்னும் இல்லை. அதுக்காக தான் யாரு நம்ம ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ஐயாவும், இப்போ அன்புமணி ஐயா நாடாளுமன்றத்தில் பேசுறாரு, விவசாயிகள்லாம் பாதிச்சிருச்சு, புயலால மிகப்பெரிய பாதிப்பு, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருக்குது, அதனால அவங்களுக்கு உடனடியா நஷ்டஈடு கொடுக்கணும், வாழ்வாதாரமே இழந்துட்டாங்கன்னு சொல்லி அன்புமணி பேசிட்டு இருக்கிறார். அது சம்பந்தமா உங்களுக்கு எல்லாம் நஷ்டஈடு வழங்க கோரி திருவண்ணாமலையில சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு மாநாடு. பகலுக்கு கூட உங்க வேலை செய்யுங்க, அப்புறம் ஏரி வேலை பாய்ச்சிருச்சு, அந்த சாயங்காலம் 5 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்க அந்த மாநாட்டுல கலந்துக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா தெரியல, விவசாயிகளை கடவுளாக நான் மதிக்கிறேன் என்று சொன்ன ஒரே தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான், வேற யாரும் இல்லை. ஸ்டாலினோ இல்ல எந்த கட்சி தலைவரும் இல்லை, ஏன்னா அவங்களாம் விவசாயி இல்லை. நம்ம கட்சி தலைவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா தான் விவசாயி. இன்னைக்கும் தைலாபுரம் தோட்டத்துல நெல், கரும்பு எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால விவசாயிகளை கடவுளாக மதிக்கிறேன் என்று சொல்கிற ஒரே கட்சி நம்ம ராமதாஸ் ஐயா தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னும் குறிப்பா தாய்மார்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். நிறைய டவுனுக்கு எல்லாம் போய் பார்த்தோம்னா வெறும் தங்க செயினா தான் தோங்குவோம், ஆனா வெறும் மஞ்சள் கையை தான். எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் தான் சொல்றேன், இல்ல நம்ம கஷ்டத்திலே இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, எங்க அப்பா ஒரு பெரிய சரக்கு பார்ட்டி தான், புரியுதுங்களா? சரக்கு பார்ட்டி இருக்கிறவங்க என்ன காசு வீட்டுல வந்து சேர்த்துவாங்களா? பூரா நம்மளுடைய உறவினர்கள். யாரையும் கொச்சப்படுத்துறதுக்காக சொல்ல இருக்கிற உண்மை. காலையில மேஸ்திரி வேலைக்கு போறான், கார்பெண்டர் வேலைக்கு, டிரைவர் வேலைக்கு, காலையில பைக்கை எடுத்துட்டு போறான், சாயங்காலம் 500-600 சம்பாதிக்கிறான். சனிக்கிழமை தான் காசு இல்ல எனக்கு சாயங்காலம் நீ கொடுத்துன்னுட்டு 500 வாங்கின்னு நேரா குவார்டர் கடைக்கு போறான், குடிச்சிட்டு வீட்டுல வந்து சண்டை போட்டுக்கிட்டு திரும்ப போறான். கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன வருமானம்னா எந்த வருமானமும் இல்லை. அதை விட இன்னொரு சாபக்கேடு என்னன்னா, குடிச்சிட்டு பைக்ல வரான், அவனுக்கு 10,000 ரூபாய் ஃபைனு. அரசாங்கமே சாராய கடையை திறந்து எல்லா சாராய கடையால வெயில்ல வந்து ஏசியில குடி, என்னது சிக்கன் 65 ஊறுகாய் எல்லாம் குடிக்க வச்சு பைக்கை எடுத்துன்னு கொஞ்சம் தூரம் வீட்டுக்கு வரலான்னு வந்தா போலீஸ் நிறுத்தி 10,000 ரூபாய் உனக்கு ஃபைனு. ஏன்னு கேட்டா நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற. இப்படி மானங்கட்ட தமிழக அரசாங்கத்தான் இன்னைக்கு தமிழக அரசு இருக்குது. அது மட்டும் இல்ல, பெண்கள்லாம் கோச்சு கூடாது. மகராஜா 1000 ரூபாய் கொடுத்துட்டான் ஸ்டாலின், மகராஜம் கொடுத்துட்டான். யார் வீட்டு காசு ஏன் கொடுக்குறான்? நம்ம வீட்டு காசு. நம்ம தம்பி, அண்ணன், மாமன், மச்சாலாம் சாராய கடையில மாசத்துக்கு 15,000 ரூபாய் குடிக்கிறான். அந்த 15,000 ரூபாய் 1000 ரூபாய் காசு, பிச்சை காசு, சுட்டக்கா காசு, நம்ம வீட்டு காசு எடுத்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை.